எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போது ரீயூசபிள் menstrual hygiene ப்ராடக்ட்ஸை பற்றி பேசலாம். இந்த வீடியோவுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நீங்கள் சானிட்டரி நாப்கின்ஸில் வர்ற கெடுதல், டாம்பூன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வர்ற பிரச்சனைகளை பற்றி பார்க்கலாம். அதை பார்த்துட்டு இதே சேனலில் இருக்கிற வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டைப்ஸ் ஆஃப் ரீயூசபிள் ப்ராடக்ட்ஸ், அதாவது பீரியட்ஸ் அப்போ நம்ம திருப்பி உபயோகிக்க முடிகிற சில சானிட்டரி ப்ராடக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக துணி வச்சு செய்கிற கிளாத் பேட், ஃபோல்டபுள் டைப் கிளாத் பேட், அதாவது துணியை மடித்து பேட் மாதிரி யூஸ் பண்ணுற ஃபோல்டபுள் டைப் கிளாத் பேட். அதை எங்கே வாங்கலாம், எப்படி நம்மளே அதை வீட்டில் செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். We will talk about menstrual cups. menstrual கப்பை பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன் அதை யூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணோம், அதில் இருக்கிற உங்கள் சந்தேகங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த துணி பேட் அப்படின்னா என்ன, ரீயூசபிள் பீரியட் ப்ராடக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு தடவை உபயோகிச்சுட்டு திருப்பி தூக்கி போடாமல் திருப்பியும் நம்ம அதை உபயோகிக்கிறது தான் ரீயூசபிள் menstrual hygiene ப்ராடக்ட்ஸ். அதில் கிளாத் பேட் இருக்குது, இன்டர்லேபியல் பேட் அப்படிங்கிறது சின்ன பேட். பேண்டி லைனர் வந்து நம்ம பேண்டி போடுற மாதிரியே அதில் சின்னதாக பேட்லேயே சின்னதாக நம்ம ஃபிட் பண்ணிக்க முடியாது. 4வது மென்ஸ்ட்ரல் கப். 5வது இருக்கிறது பீரியட் பேண்டீஸ்னால் நம்ம போடுற பேண்டிலே திக்காக இருக்கிற மாதிரி லேயர்ஸ் இருக்கும், பேட் இல்லாமல் அதை மட்டும் யூஸ் பண்ணலாம். நேச்சுரல் டாம்பூன்ஸ், இயற்கையான பொருட்களை வச்சு உண்டாக்குற டாம்பூன்ஸ். பல விதமான துணி பேட் இருக்குது, எவ்ரிவேர், மார்க்கெட் முழுசும் இருக்குது. நீங்கள் அதை ஆன்லைனில் வாங்கலாம், இல்லை எந்த வெப்சைட்லனாலும் வாங்கலாம். துணி வச்சு செய்கிற கிளாத் பேட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபோல்டபுள் டைப் ஆஃப் கிளாத் பேட் அப்படின்னா, நம்ம ஒரு கர்ச்சீஃப் இல்லை ஹேண்ட் டவல் மாதிரி இருக்கிறது, அதை நம்ம வாஷ் பண்ணி காய போட்டால் ஒரு டவல் மாதிரி தான் இருக்கும், பேட் மாதிரியே இருக்காது. ஸோ நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம், நல்லா வெயிலில் காய போடலாம், யாரும் பார்ப்பாங்கங்கிற பயம் இல்லாமல் நீங்கள் நல்லா வெயிலில் போட்டு பேட் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த பேடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி தான் இருக்கும், அது திறந்தால் இப்படி இருக்கும், அதுக்கு விங்ஸ் இருக்கும் பின்னாடி, அதனால் நீங்கள் சைடில் விங்ஸ் இருக்கிறதுனால பேண்டியில் அதை பட்டன்ஸ் வச்சு போட்டுக்கலாம். அப்போது நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். இட் இஸ் வெரி ஈஸி, ரொம்ப காயறதுக்கு ரொம்ப ஈஸி. திக்காக இருந்தால் நமக்கு காயறதுக்கு கஷ்டம் இல்லையா, இது டவல் மாதிரி இருக்கிறதுனால காயறது ரொம்ப ஈஸி. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ளீடிங் இருந்தாலும் இதனால் தாங்கிக்க முடியும், ஈஸியாக வாஷ் பண்ணவும் முடியும். ஸோ இதை எப்படி தைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தெர் ஆர் 2 பார்ட்ஸ். அதில் 2 பாகம் இருக்குது. ஒன்று நம்ம கீழே வைக்கிற பேஸ், 2வது சைடில் இருக்கிற விங்ஸ். இதோட மெஷர்மெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கு, இதில் பாருங்கள். இது வந்து சைடில் இருக்கிற விங்ஸுக்கு, அந்த விங்ஸில் தான் நம்ம பட்டனை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த பட்டனைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மெஷர்மெண்ட்ஸ். அது எல்லாமே இன்ச்சஸில் இருக்குது. 2 பாகம் இருக்குது. வென் யூ அட்டாச் 2 பார்ட்ஸ், இது முன்னாடியிலேருந்து இப்படி தெரியும், இது பின்னாடி இருந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த பேட் செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா, எல்லா பொருளும் நீங்கள் வீட்டில் இருக்கிறதே உபயோகிக்கலாம். ஒரு நல்ல சுத்தமான காட்டன் கிளாத், அது பெட்ஷீட்லேருந்து நைட்டிலேருந்து, இல்லை ஒரு நல்ல காட்டன் மெட்டீரியல் நீங்கள் புதுசாக கூட இருக்கலாம். அதே மாதிரி உள்ளக்க நமக்கு வைக்கிறதுக்கு அதே துணியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது திக்காக இருக்கிற காட்டன் கிளாத். வேறு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா, சாதாரணமாக நம்ம உபயோகிக்கிற இன்ச் டேப், சிசர்ஸ், ஊசி, நூல், இது போதும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், பேடோட கீழே இருக்கிற பேஸுக்கு 10 இன்ச்சும் 11 இன்ச்சுக்கும் கட் பண்ணி 2 லேயர் ஆஃப் காட்டன் கிளாத்தை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் விங்ஸுக்கு ஒரு லேயர் கட் பண்ணிக்கிறோம். ஒரு லேயர் ஆஃப் காட்டன் கிளாத் வந்து ஜீன்ஸோ லீக் ப்ரூஃபோ அது மாதிரி உள்ளக்கு நமக்கு தேவை. ஸோ இந்த கட் பண்ண துணி எல்லாத்தையும் வச்சுட்டு 2 லேயர் ஆஃப் காட்டன் பேடையும் 2 லேயர் விங்ஸையும் ஒரு இது காட்டன் பேட்லேயும் ஒரு இது கீழே இருக்கிற திக்கான கிளாத்லேயும் நம்ம வச்சு தைக்க போகிறோம். விங்ஸை வந்து ஷேப் பண்ணிக்கலாம். இந்த 2ஐயும் சேர்த்து உங்களோட பேடோட பேஸில் தைக்கிறீங்க. 2 லைன் ஸ்டிச் பண்ணி இந்த படத்தில் இருக்கிற மாதிரி கொண்டு வர்றீங்க.
இப்போது நீங்கள் அந்த விங்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த விங்ஸை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பட்டன்ஸ் அட்டாச் பண்ணுங்கள். ஒரு பட்டன் இல்லை 2 பட்டன் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். எந்த டைப் ஆஃப் பட்டன்னாலும் ஓகே. இந்த சிட் பட்டன் வந்து உங்களுக்கு கேர்ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணால் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜஸ்ட் லைக் பர்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பேட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உங்கள் பேண்டியில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பட்டன் க்ளோஸ் பண்ணால் பிளாஸ்டிக் பேட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற சானிட்டரி வெளியே கடையில் கிடைக்கிற அதே பேட் மாதிரி இருக்கும். இந்த பேடை 6 மணி நேரம் சாதாரண பேட் மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி முடிச்சோன்னே பேடை நல்லா கோல்டு வாட்டரில் தான் நீங்கள் துவைக்கணும். ஏன்னா சுடு தண்ணியில் வச்சா பிளட் வந்து கரை போகாது. ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோப்போ டிட்டர்ஜெண்ட்டோ எது வேணால் போட்டு கையை வச்சு துவைக்கலாம், இல்லை துணி மிஷினில் வச்சு போடலாம். ரொம்ப கெமிக்கல் உள்ள டிட்டர்ஜெண்ட் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் மைல்டாக இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா சூரிய ஒளியில் வெயிலில் காய போடணும். சன்லைட் தான் உங்களுக்கு வந்து பேடில் இருக்கிற எந்த கிருமினாலும் அதை சுத்தப்படுத்தும். சன்லைட் வந்து ஒரு நல்ல கிருமி நாசினி. அப்போது இன்றைக்கி உங்களுக்கு மழை காலத்தில் உங்களுக்கு துணி காயலை அப்படின்னா மிஷின் ட்ரை பண்ணலாம், ஆர் அயன் பண்ணி உங்களுக்கு நல்லா துணி ட்ரை ஆகிறத உறுதிப்படுத்திக்கோ. இந்த பேடை நீங்கள் உங்கள் பிளட் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். நார்மல் ஃப்ளோனால் 11 இன்ச்சு போதும். இப்போது அதிகமான ஃப்ளோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேடோட லென்த்தை கூட்டிக்கலாம். குறையா இருக்குன்னா பேடோட லென்த்தை குறைச்சிக்கலாம். அப்போது மோர் பேட் லென்த் ரொம்ப கொஞ்சம் பேட் பெருசாக அதிகமாக நீங்கள் திக்னஸ் கொடுத்தீங்கன்னா அதிக பிளட்டை உறிஞ்சி அதிகமாக இன்னுமே உங்களுக்கு பேட் வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ பேடை நீங்கள் வெளியே போகும்போது மாற்றணும் அப்படின்னா ஒரு கவர் எடுத்து போய்க்கோங்க. அங்கே போய் இந்த பேடை மடித்து ஒரு கவரில் வச்சு புது பேட் வச்சுட்டு வீட்டில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்களாக பேடு செய்ய முடியலன்னா ஆன்லைனில் நிறைய பேட்ஸ் விற்கிறாங்க. அதுக்குரிய வெப்சைட்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் அந்த லிங்க்கை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம மென்ஸ்ட்ரல் கப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மென்ஸ்ட்ரல் கப்புங்கிறத ஒரு கப் மாதிரி ரத்தத்தை கலெக்ட் பண்ணுற ஒரு மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ப்ராடக்ட். அது ரத்தத்தை உரியிறது கிடையாது, ரத்தத்தை கலெக்ட் பண்ணுறது. நம்ம வெஜைனல் அது பீரியட் சமயத்தில் வைக்கிறோம். அது சின்னதாக நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அதனால் ஈஸியாக வச்சு நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஒரு கப்பை 10 வருஷம் நம்ம உபயோகிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம நல்லா கொஞ்சம் சுத்தமான சில வழிமுறைகளை யூஸ் பண்ணோம். நம்மளோட கைகளை கப் வைக்கிறதுக்கு முன்னாடியும் வச்சதுக்கப்புறமும் நல்லா கை கழுகணும். அந்த கப்பை யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்டெரிலைஸ் பண்ணணும். நல்லா சுடு தண்ணியில் போட்டு அதை கொதிக்க வச்சாதான் அதில் வந்து ஸ்டெரிலைஸ் ஆகும். நம்ம உடம்பில் 3 துளைகள் இருக்குது. யூரின் போகிறது யூரேத்ரா, வெஜைனாங்கிறது நம்ம மென்ஸ்ட்ரல் பிளட்டு வர்றது, 3வது வந்து மோஷன் நம்ம வெளியே மலம் கழிக்கிற துளை இருக்குது. அப்போது நம்ம இந்த மென்ஸ்ட்ரல் கப்பை வெஜைனால் போடுறோம், 2வது துளையில் தான் போகிறோம். கவலைப்படாதீங்க, யுரேத்ரா ரொம்ப சின்னது, நம்ம அதில் போட மாட்டோம். அண்ட் உங்களுக்கே தெரியும் நீங்கள் மோஷன் போகிறதுல எங்கே போவீங்க. ஸோ நம்ம கரெக்டாக வஜைனால தான் நம்ம கப்பை போடுவோம். ஸோ இந்த கப்புக்கு நிறைய சைஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு குழந்தைங்க இருந்தால் நீங்கள் பெரிய கப் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் செக்ஷுவலி ஆக்டிவாக இருந்தால் மீடியம் சைஸ் கப், நீங்கள் ரொம்ப சின்ன வயசுனால் ஸ்மால் சைஸ் கப் போதும். இதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு நிறையா மெத்தட் இருக்குது. சி ஃபோல்ட், ஹார்ட் ஃபோல்ட், பிஞ்ச் டவுன் ஃபோல்ட் அப்படிலாம் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். நிறைய பேர் இதை வந்து எப்படி இது பண்ணணுன்னு இதெல்லாம் இருக்குது, டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் கப்பை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையை நல்லா கழுவிக்கோங்க. ஒரு கப் 12 மணி நேரம் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா 6 மணி நேரம். அதிகமான ஃப்ளோ இருந்தால் 6 மணி நேரத்தில் மாற்ற முடியும். ஸோ நீங்கள் கப்பை ரிமூவ் பண்ணிட்டு அதை ஃப்ளஷ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கப்பை மடித்து இன்சர்ட் பண்ணணும். இந்த கப் உள்ளக்க ஒரு சீல் க்ரியேட் பண்ணும், அதனால் பிளட்டு லீக் ஆகாது. ஸோ திருப்பி ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுக்காமல் ஜென்டிலாக ரிமூவ் பண்ணணும். அடியில் இருக்கிற அந்த பேஸ் ஆஃப் அ கப்பை சின்னதாக ப்ரெஷர் கொடுத்து அந்த ப்ரெஷர் சீலை ரிலீஸ் பண்ணிட்டு மெதுவாக எடுக்க முடியும். ஸோ எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10-15 நிமிஷம் போட்டு வச்சு தண்ணியை கீழே ஊற்றிடுங்க.
கப்பை வெளியே எடுத்து நல்லா சுத்தமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10-15 நிமிஷம் போட்டு வச்சு தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. கப்பை வெளியே எடுத்து நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு ஒரு காட்டன் துணி பையில் போட்டு வச்சிடலாம். ஒரு கிளாத் பேக் நீங்கள் உபயோகித்தா ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் செலவழிக்க வேண்டியிருக்கும். 10 வருஷத்துக்கு 6000 ரூபாய் செலவழிக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு மென்ஸ்ட்ரல் கப் 1500 ரூபாய் 10 வருஷத்துக்கு உங்களுக்கு போதுமானது. ஸோ அதை விட இதுதான் லாபகரமானது. ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன நல்ல கப் இந்தியாவில் அவைலபிள்னு கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். ஸோ கப்பை யூஸ் பண்ணும்போது என்ன ரூல் அப்படின்னா, லேர்ன் ஸ்லோலி, மெதுவாக கவனமாக தொடங்குங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நிறுத்திக்கோங்க. அடுத்த சைக்கிளில் திருப்பியும் இது பண்ணுங்கள். கவலையே படாதீங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் வாட்டர் பேஸ்ட் லூப்ரிகேண்ட் இருக்கும், அது இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு கப்பை உள்ளக்க வைக்க ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அதிலே சந்தேகம் இருந்தால் கீழே பேடும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கப்பு நல்லா பழகிற வரைக்கும் பேட் கூட வச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி.